ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐடினா என்னன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கிடெக்சர் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். ஏன்னா நீங்க எதுக்காக இந்த ஃபுல் ஸ்டாக் படிக்கிறீங்க, அதுல நம்ம ஃப்ரண்ட் ஹண்ட் எங்க யூஸ் பண்ண போறோம், பேக் ஹண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத இப்போ நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐடி என்ன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதோட முடிச்சுக்குவாங்க. அதுக்கு மேல என்ன கேட்டா தெரியாது. ஐடிங்கிறது என்னன்னா ஸ்கிராச் டு எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அதை ஃபினிஷிங் பண்ணி கஸ்டமருக்கு கையில கொடுக்குற வரைக்கும். ஓகேவா? அதாவது ஒண்ணும் கிடையாது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வாங்குவீங்க, கரெக்டா? அந்த இடம் வாங்குறப்போ ஒரு ப்ரொசீஜரா ஒரு பத்திரத்துல தான் நீங்க அதை பதிவீங்க. ஓகேவா? இது என்னோட இடம், இந்த ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த சதுரடி, இத்தனை சதுரடி வந்து என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பத்திரிக்கை நீங்க இது பண்ணுவீங்க, கரெக்டா? ஒரு பத்திரிக்கை வச்சுக்குவீங்க உங்களுக்கு, சாரி பத்திரம் வச்சுக்குவீங்க. ஓகே, அப்பதான் அது உங்களோட இடம் சொந்தமானது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல என்ன மாட்டோம் இது, அதாவது எந்த இதுல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியரிங் வந்து ஒரு அந்த இடத்த பார்த்துட்டு அளந்துட்டு இந்த இடத்துக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல என்ன மாட்டோம் வீடு டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஆர்கிடெக்ட் பண்ணுவாரு. ஓகே, ஒரு 2-3 மாடல் பண்ணுவாரு. ஓகே, அவரு கஸ்டமர், அதுக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட அவங்க கேட்டுக்குவாங்க, உங்களுக்கு என்ன மாடல் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒன்னே ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு பெட்ரூம் வேணும். ஓகே, ரெண்டுலயுமே அட்டாச்சு பாத்ரூம் வேணும், ஒரு கிச்சன் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி ஒரு ஹால் இருக்கணும், ஒரு ஸ்மால் ஒரு சாமி ரூம் இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் எல்லா ரூம்லயும் வீட்லயும் எதிர்பார்க்குற ஒண்ணு, காமனான ஒண்ணு, ரைட்? ஓகே, அப்ப அவர் அப்படின்னா அதுக்கேற்ற அப்படி ஒரு டிசைன் பண்ணுவாரு. இந்த சதுரடிக்கு இவங்க கேட்கறத எப்படி பண்ணலாம்? ஓகே, இல்ல மாடி இது வேணுமா, மாடினா அப்ப மாடியில என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாட்டம்லாம் அவங்க ஆர்கிடெக்ட் பண்ணி சும்மா அது வரைவாங்க. அதுதான் தெரியும்ல, அந்த பார்த்துருப்பீங்கல்ல. ஓகே, அப்ப அந்த ஆர்கிடெக்ட் பண்ணி காட்டுவாங்க அவங்க கிட்ட. ஓகே, அவர் கஸ்டமர் வந்து ஓகே பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இது புரியுதுலமா உங்களுக்கு? இதே கான்செப்ட் தான் இங்க ஐடிலையுமே. ஒரு ப்ராஜெக்டை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னா என்ன சார் அதை சொல்லுங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டயர் 1ல இருந்து டயர் 3+ வரைக்கும் இருக்கு, போய்கிட்டே இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ். அது லெவல்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு பேச்சுக்கு, இப்போ நீங்க வந்து ஒரு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஷாப் நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றீங்க. ஒரு என்ன ஷாப்னா இப்போ உமன்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாமே நீங்க வந்து சேல் பண்றீங்க. ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு ஷாப் ஓபன் பண்றீங்க, அதை நீங்க பிரபலப்படுத்தணும். அப்ப அதுக்கு சோசியல் மீடியா தான். இப்ப முதல்ல யார் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கா? எல்லாம் சோசியல் மீடியா தான், கரெக்டா? ஓகே, அந்த காலத்துல தான் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, வீடு வீடா போய் நோட்டீஸ் கடை ஓப்பன் ஆகுது அப்படி இப்படின்னு. இப்பயும் பண்றாங்க, பட் அதை மீறி வந்து அதிகமா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து சோசியல் மீடியாஸ் தான். யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஆட் கொடுக்கறது. ஓகே, அப்ப அதுல என்ன நீங்க ஒரு ஐடியா பண்றீங்க அப்படின்னா, எனக்கு வெறும் ஆடும் வேணும் பிளஸ் கஸ்டமரோட டேட்டாவும் வேணும். ஓகேவா? ஏன் கஸ்டமரோட டேட்டா நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, அப்பதான் நாளை முன்னா வேற ஒரு ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டேன்னா அந்த இருக்கிற கஸ்டமரோட நம்பர் டேட்டானா அவங்களோட டீடைல்ஸ், அதை வச்சு நான் அவங்கள திருப்பியும் என்னால கனெக்ட் பண்ண முடியும், கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க, எனக்கு ஒரு வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட்ல வந்து சும்மா இங்க இப்ப மீனா உமன்ஸ் வேர், ஓகே, ஸ்டைலிஷ் உமன்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நீங்க வச்சுட்டு, இங்க இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். ஓகேவா? அந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அதுல அவங்க டேட்டா வந்து ஃபில் பண்ணிட்டு, யாரெல்லாம் நீங்க ஒரு நாள் சொல்லிருவீங்க, யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, அந்த ஓடிபி வந்து 48 ஹவர்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஓகே, 48 ஹவர்ஸ்னா 2 நாள் தான் அவைலபிளா இருக்கும். அதுக்குள்ள வந்து நீங்க எங்க கடையில நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா பாதி விலை. புரியுதாமா? ஓகே, அப்ப நீங்க வந்து 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணா போதும், 50% ஆஃபர். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அப்ப இது நீங்க ஒரு காமன் ஆடியன்ஸா நீங்க யோசிங்களேன். இப்படி நான் சொன்னேன்னா உங்ககிட்ட அந்த லிங்க், நீங்க அந்த லிங்க் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே அந்த லிங்க் ஓபன் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி உங்க டேட்டா எல்லாம் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, உங்க டேட்டா எல்லாம் கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருவீங்க. உடனே உங்களுக்கு வந்து உங்க மெயிலுக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கும் அந்த ஓடிபி ஜென்ரேட் ஆகும், வந்துடும். ஓகேவா? அந்த ஓடிபியை வச்சுட்டு நீங்க உடனே கடைக்கு வருவீங்க. ஓகே, கடைக்கு வந்துட்டு நீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்க. அதே மட்டும் ஆஃபர் வந்து அக்செப்ட் ஆகும். ஏன்னா அந்த பில்லு காட்டுற இடத்துல அந்த ஓடிபியை காட்டுவீங்க. அந்த நம்பர் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை அவங்க போட்டாங்கன்னா வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கொடுக்க கூடாதுல. அப்ப அந்த கவுண்டர்ல வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, இது உண்மையிலேயே இந்த ஓடிபி தானா, 48 ஹவர்ஸ்க்கு மேல வந்திருக்கா இல்ல கரெக்டா இருக்கா செக் பண்ணுவாங்க. அவங்க அந்த
சிஸ்டர்ஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதுல போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ ஓகேனா உங்க பில் எவ்வளோமா 3000, அப்போ நீ 1500 பே பண்ணா போதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பாதி ஆஃபர்னா அது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும். ஓகே, நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க, ஏது உண்மையில தான்ப்பா நான் போய் ஷாப்பிங் பண்ணேன்ப்பா அப்படி இப்படின்ட்டு, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ எல்லாரும் கடைக்கு போயிருவாங்க. கரெக்ட் தானம்மா? எஸ் ஆர்னோ? அப்ப இந்த மாட்டங்கிறப்ப உங்க கடை ட்ரெண்ட் ஆகுமா, அப்படியே உங்க கடை நேம் ஆகுமா? அப்ப இதுல இன்னொரு அடிஷன் என்னன்னா, அவங்க அந்த யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அவங்க டேட்டா உங்க கைக்கு வந்துடும். ஏன்னா வெப்சைட்டுங்கிறது இதுதான். அப்ப வெப்சைட்டுங்கிறது வந்து ஃப்ரண்ட் அண்ட், உங்க டேட்டாவை நீங்க வாங்குறீங்க பாத்தீங்களா? ஓகே, அந்த டேட்டா அங்க பாருங்க. இப்ப நான் சும்மா அதை ஒரு பேசிக்கா இப்ப நான் காட்டுறேன். இப்ப சாரி பேசிக்கா இல்ல, லைவாவே நான் காட்டுறேன் பாருங்களேன். ப்ராஜெக்ட் நீங்க என்ன மாட்டம் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, நான் சொன்னேன் உங்ககிட்ட நீங்க உள்ள வாங்கமா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க ப்ராஜெக்ட். சோ இருங்க ஒரே நிமிஷம். இப்ப நான் சொன்ன கதையா அப்படிங்கிட்டு காட்டுறேன் பாருங்க. இதே வேற விதமா இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாட்டம் தான் நீங்க ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. ஐடில ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட். இதுதான்மா ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட். இதுதான் ஆக்சுவலா இதெல்லாம் பசங்க பண்ணது தான் இதெல்லாம். ஓகே, பசங்களை நான் பண்ண வச்சது. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் பாத்தீங்களா? லெஃப்ட் சைடில் டிசைன்ல இப்படி தான் இருக்கும் செட்டப். இதெல்லாம் நீங்க சொல்லி தருவீங்க உங்களுக்கு. கம்பெனி எல்லாம் இப்படி தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்றேன். எப்படி ரன் பண்றேன் அப்படின்னு பாருங்க. சும்மா இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ cd main underscore part இதை சும்மா பாருங்க. ஓகே, உங்களுக்கு புரிய ப்ராஜெக்ட் பைத்தான் manage.py server any 4-digit number. ஓகே, பாத்தீங்களா? இப்போ இது வந்து நீங்க ஒரு ஜிம் அப்ளிகேஷனா மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு கதை சொன்னேன்ல, அதே மாட்டம் இப்போ நீங்க ஜிம் ஓபன் பண்றீங்க. அப்ப அந்த ஜிம்ல வந்து ஒரு என்கொயர் ஃபார்ம் இருக்கும். இப்படிதான் டிசைன். இதெல்லாம் பசங்க பண்ணது. இதே மாட்டம் தான் உங்களை நான் பண்ண வைப்பேன். புரியுதா? எவ்வளவு ஹை ப்ரொஃபஷனலா இருக்கு பாத்தீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஜிம்முக்கு ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கொயர் பண்ணுவீங்க. கரெக்டாமா? அப்படிதானே? என்கொயர் தானே பண்ணுவீங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? இது ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுலமா? உங்களுக்கு நல்லா தெரியுதா? Yes, sir. ஓகே ஓகே, சோ இங்க பாருங்க. இந்த இப்ப என்டர் யுவர் ஃபுல் நேம். நான் மீனா அடுத்து meena@gmail.com. இப்போ நீங்க தான் என்கொயர் பண்றீங்க, ரைட்? அதனால நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் gmail.com. ஃபோன் நம்பர் வந்து ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர். ஜெண்டர் வந்து ஃபீமேல். என்டர் ஜிம் டைம் வந்து இப்போ மார்னிங் 6 AM to 8 AM. சும்மா ஏதாவது நீங்க அந்த விசிட் பண்ற டைம், எதிர்பார்க்குற டைம். இப்போ நீங்க இதை கொடுத்துட்டு சென்ட் கொடுப்பீங்க. அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாட்டோம் நான் வச்சுக்கோங்க. சென்ட் கொடுத்த டைமே உங்களோட டேட்டா எங்க போயிடும் பாத்தீங்களா? யுவர் ரெக்வஸ்ட் ஹஸ் பீன் ரிசீவ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னா அது உங்க டேட்டா வந்து அவங்களுக்கு போயிடும். அதனால டேட்டா பேஸுக்கு போயிடும். ஓகே, நான் எப்படி நம்புறது அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமரோட வேலை உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து அவங்க சைடு அவங்க ஓனர் கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கா அப்படின்னு அட்மின்ல கால் பண்றாங்கன்னா உடனே அட்மின் என்ன பண்ணுவான்? லாகின் பண்ணுவான். அட்மின் லாகின் போவான். அவனோட லாகின் பேஜ் வந்துருச்சா பாருங்க, டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்போ அவன் வந்து லாகின் பண்ணுவான். அவனுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க 1 2 3 4. ஓகே, அவன் லாகின் பண்ணுவான். ஓகே, லாகின் பண்ண டைமே யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களோ அவங்க டேட்டாலாம் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுல உங்களோட டேட்டாவும் இருக்கா? கடைசி டேட்டா பாருங்க, மீனான் உங்க டேட்டா வந்திருக்கா? எஸ்ஆர் நோ? எஸ்ஆர் நோமா? எஸ் சார். இது எப்படியே நான் அங்க கொடுத்தது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொடுத்தது எப்படி இங்க வந்துச்சு? அப்ப உங்களோட டேட்டா அங்க நீங்க சென்ட் கொடுத்த டைமே அது போய் பேக்எண்ட்ல அந்த கோடிங் மூலமா அங்க பாருங்க. இதுதான் அந்த கோடிங் தான் எழுதுவீங்க. இதுதான் அந்த டிசைன். இதுதான் HTML பேஜ். இப்படிதான் நீங்க கோட் எழுதுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகே,
கோடிங்ல நீங்க எழுதுவீங்க. ஓகே, பக்காவா இருக்கும். பார்க்கலாம், ஐயோ நான் இவ்வளவு பெருசா நம்ம படிச்சிரோமா, அப்படிலாம் வேலையே இல்லை, சூப்பரா இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகே, அப்ப இந்த டிசைன்ல இருந்து இதுதான் பைத்தான் கோடிங். ஓகே, பாருங்க, அந்த பைத்தான் கோடிங் இப்படிதான் கோட் எழுதுவீங்க, இப்படிதான் இருக்கும் கோடிங். அந்த டிசைன்ல இருந்து டேட்டாவை வாங்கிட்டு வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகுற மாட்டோம், டேட்டாபேஸுக்கு இங்க இப்படிதான் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இப்ப அந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் தனியா இருக்கும், அதை ஓபன் பண்றேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு புரியும் ஐடினா என்னன்னு புரியும். இதுதான் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் ஓபன் ஆகுது பாருங்க. இதுல 3 பொசிஷனோட வேலை இருக்குமா இதுல. ஓகே, 4 பொசிஷனோட வேலை, அது நீங்க ஒரே ஆள் படிக்க போறீங்க. அதை பாருங்களேன், உங்களுக்கு சொல்றேன். இதுதான் டேட்டாபேஸ். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ்ல இப்படிதான் இருக்கும். இருங்க, லோட் ஆகுது. இது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுப்பேன், சரிங்களா? எதையுமே நீங்க கவலைப்பட வேணாம், ஈச் அண்ட் எவ்ரிதிங் நானே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பேன். இதுல ஜிம் டிபின்னு ஒரு டிபி இருக்கும். அதுல டேபிள்ஸ்க்குள்ள அந்த ரெஜிஸ்டர் ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். இப்ப பாருங்களேன், இந்த வரிசையில உங்களோட டேட்டா வந்திருக்கா, இதுதான் டேட்டாபேஸ். உங்களோட மீனா@gmail.com. நீங்க எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க முதற்கொண்டு அந்த டேட் அண்ட் டைம் இருக்கு பாருங்க, இன்க்ளூடிங் செகண்ட்ஸ் ஆல்சோ. நீங்க எப்ப இதை பண்ணீங்கன்னு அதை பாருங்களேன், உத்து பாத்தீங்கன்னா தெரியும். புரியுதா? அப்ப இதுதான் சாஃப்ட்வேர். ஓகேவா? அப்ப நீங்க ஒரு டேட்டா, நான் ஃப்ரண்ட்ல இருந்து நான் கொடுக்குற டேட்டாவை அந்த கோடிங் வந்து அப்படியே கேப்சர் பண்ணி டேட்டாபேஸ்க்கு ஸ்டோர் பண்ணும். அதுக்கு தான் அங்க பைத்தான் கோட் யூஸ் பண்றீங்க. அப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல அந்த HTML CSS யூஸ் பண்ணி டிசைன் பண்றீங்க, பேக் எண்ட்ல அந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் MySQL சாஃப்ட்வேர். ஓகேவா? SQL query யூஸ் பண்ணி பண்றது. ஓகேவா? அப்ப இங்க இருந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல இருக்கிறத தான் நான் வந்து திருப்பியும் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். தெரியுதாமா? எஸ் ஆர் நோ? புரியுதுல? ஓகே, அப்ப இதுதான் சாஃப்ட்வேர். இப்போ நான் வந்து எனக்கு உடனே ஓனர் கேட்கிறாரு, சார் இன்னைக்கு 8 பேர் ஓவராலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க சார், அதுல எத்தனை ஃபீமேல் எத்தனை மேலுங்க. உடனே நான் உமன்ஸ் மட்டும் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு உமன்ஸ் டேட்டா மட்டும் வருதா? பாத்தீங்களா? ஜெண்டர்ல பாருங்க, ஃபீமேல் மட்டும் வருதா? நான் சொல்லுவேன் சார் 3 பேர் சார் அப்படின்ட்டு. அடுத்து மென்ஸை மட்டும் கிளிக் பண்ணுவேன், எனக்கு மென்ஸ் டேட்டா மட்டும் வருதா? புரியுதா? சோ அப்ப இப்ப அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நான் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்ட் மெயில் கொடுத்தா திரும்ப உங்களுக்கு மெயில் போகும். ஓகேவா? அதை இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், இல்லைன்னா உங்க லைவ் மெயிலடியே வாங்கி நான் பண்ணேன், உங்களுக்கு லைவா மெயிலும் வரும். ஓகே, இதுதான் கான்செப்ட். புரியுதுலாமா? இது வந்து ஒரு கான்செப்ட். இதெல்லாம் இதை தாண்டி இதே நீங்க ஐடில வந்து பல இது பண்ணுவீங்க, பல மாடியூல் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு மாடியூல், ஒரு 2-3 மாடியூல் நான் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்க பல மாடியூல் நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் இந்த ஐடில ப்ராஜெக்ட். கிளியர் ஆர் நாட்? புரியுதுலாமா? ப்ராஜெக்ட்னா என்ன மாட்டம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு. எஸ் ஆர் நோ? எஸ் சார். இதுதான் நீங்க இந்த கோர்ஸ் முடிக்கிறப்ப பண்ணுவீங்க. இந்த மாட்டம் பல மாடியூல்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணீங்கல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கல்ல, அது ஒரு மாடியூல். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அட்மின் லாகின் பண்ணது 2வது மாடியூல். அப்புறம் டேட்டா பாக்குறீங்க, அது 3வது மாடியூல். அது உமன்ஸ் மென்ஸ் ஃபில்டர் அவுட் பண்றீங்க பாருங்க, அது 4வது மாடியூல். இந்த மாட்டம் ஒரு 10-15 மாடியூல் கிட்ட நீங்க வந்து கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 20 மாடியூல் இருக்கும். சில ப்ராஜெக்ட்ல அதுக்கு மேலேயே இருக்கும். பேங்கிங் ப்ராஜெக்ட்ல 30-40 மாடியூல் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது, ரைட்? ஓகே, அப்ப நீங்க அவ்வளவுதான் 6 மாசம் 7 மாசம் ஆகி போயிடும். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையானது சும்மா ஒரு 5 மாடியூல், ஒரு 6-7 மாடியூல் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்களாவே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? இதுதான் கான்செப்ட். ஓகே, அப்போ உங்களோட இன்டர்வியூல ப்ராஜெக்ட்டை பத்தி தான் கேட்பான். நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படிச்சிருக்கேன், ஏன் நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சிட மாட்டோமே நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இது இன்டர்ன்ஷிப்புக்கு சமம். இன்டர்ன்ஷிப்ல நீங்க ட்ரெயின் ஆகி ஒரு ஓன் ப்ராஜெக்டே பண்றீங்க பாருங்க. ஓகே, அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ இதை தான் நாங்கள் சொல்லி தருவோம். அப்போ ஐடியில் ப்ராஜெக்ட்ஸ்னா என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்புறம் இதில் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, அந்த பேக் அண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஓகே, இந்த டிசைனை ஆர்கிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு டிசைன் வேணும், ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. புரியுதா? அப்போ இந்த 4 டீமையும் சேர்த்து நீங்கள் ஒரே ஆள் பண்ண போறீங்க. ஓகே, அடுத்த வர 3 மாதம் இப்படி தான் இருக்கும் செஷன். புரியுதாமா? புரியுதா? அப்ப நீங்க படிக்கிற கோர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு பாத்தீங்களா? அப்ப நீங்க இந்த 4 பொசிஷனுக்கு யூ ஆர் எலிஜிபிள்ங்கறப்ப உங்களால ஈஸியா உங்களால ஐட்ல என்டர் ஆக முடியும். கிளியர் ஆர் நாட்? டெல் மீ. ஓகே சார். இதுதான் கான்செப்ட். ஓகே, சோ இதனால தான் நிறைய பேர் வந்து வெறும் பைத்தான் மட்டும் படிக்கிறாங்க, இல்ல வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் லைட்டா படிச்சுட்டு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க, ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அவங்க எதிர்பார்க்கறது வேற. ஏன்னா இப்ப காம்படிஷன் ஆகி போச்சுல ஐடில. ஓகே, யார் வந்து அதிகமா ஸ்கில் இருக்கானோ அவனை தான் எடுக்கிறான். புரியுதா? ஸோ எனக்கு டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சொல்றது, அவன் நீ என்ன டிகிரினாலே படிச்சுக்க, எனக்கு தேவை ஸ்கில் இருக்கா அவங்ககிட்ட, அதை தான் எதிர்பார்க்குறான். ஓகே, அதனால தான் ஈஸியாக வந்து வேலை கிடைக்குது. நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்குது, நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்க ரீசன் வந்து அவங்க ப்ராப்பராக படிக்காதனால தான். ஏதோ அறக்குறையாக ஏதாவது படிச்சுட்டு யாரையாவது ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க படிச்சுட்டு போகிறாங்க. அதனால தான் கோர்ஸ் படித்து வரவங்களுக்கும் நார்மலாக யூடியூப்பை பார்த்து படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுல? ஓகே, சூப்பர். இதுதான் கான்செப்ட். ஓகே,
ஓகே, இப்போ ஐடினா ப்ராஜெக்ட் என்ன தெரிஞ்சிச்சா? இப்போ இந்த மாட்டம் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்கிடெக்ட் பண்ணணும். ஓகே, அந்த ஆர்கிடெக்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டூல் யூஸ் பண்ணிலாம் பண்ணுவாங்க. அதை நம்ம பேசிக்கா நோட் பேட்லயே நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்லயே நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் மட்டும் நான் தரேன். வீட்டில் போய் நீங்கள் எப்போனாலும் பண்ணிட்டு வாங்க. இந்த மட்டும் உங்களுக்கு நோட் பேட்லாம் ஓப்பன் பண்ண தெரியும் நினைக்கிறேன். சாரி, வேர்ட் டாக்குமெண்ட்லாம் ஓப்பன் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இன்செர்ட்டு அந்த ஒரு ஷேப்லாம் அப்படி வச்சுக்கோங்க. ஷேப்பில் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும்? ஓகேவா? இப்படி தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பேஜில் எனக்கு வந்து மேலே என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து மேலே வந்து ஒரு டைட்டில் இருக்கணும். ஓகேவா? ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் எப்படி இருக்கும்னா, இருங்க ஏதாவது வேர்டு, ஓகே எங்க டைப் பண்ற மாட்டோம் வேர்டே இல்லை. ஓகே, காட் இட். இங்க இருக்கா? சரி, இப்போ பாருங்களேன். இப்போ நான் என்ன ஒரு இது கொடுப்பேன்னா, மீனா உமன்ஸ் வேர் அந்த மாட்டம் நான் கொடுத்துருவேன். மீனா உமன்ஸ் வேர். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஒன்று நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வந்து என்னோட ப்ராஜெக்டோட அந்த டைட்டிலாக இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து என்ன கொடுப்பேன்? ஸோ அதே மாட்டம் இது மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டே போங்க. அப்புறம் ஒரு நேவிகேஷன் மெனுஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த ஹெட்டரு, ஹோமு, அபவுட், லாகின், ரிச் அந்த மாட்டம்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ அந்த மாட்டம் ஏதாவது நீங்கள் போட்டுக்கோங்க. சும்மா இந்த மாட்டம் ஜாலியாக டிசைன் பண்ணுங்க. ஓகே, ஹோம் இருக்கும். ஓகேவா? ஹோமு ஒரு ஸ்பேஸ் விட்டு அபவுட் இருக்கும். அப்புறம் லாகின் இருக்கும். ஓகே, இது வந்து அட்மின் லாகின் வச்சுக்கோங்க. இல்லை அபவுட் தூக்கிட்டு அட்மின் லாகின், அட்மின் லாகின். அப்புறம் ரெஜிஸ்டர், இல்லைன்னா அபவுட்டு, கான்டாக்டு. ஸோ இந்த மாட்டம் இருக்கும். கரெக்டா? நான் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் அந்த நேவிகேஷன் மாதிரி இப்படி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாட்டம் நீங்கள் எல்லாம் ஏதாவது டிசைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நேவிகேஷன் மெனு. இதுக்கு கீழே வந்து ஒரு டிசைன் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஏதாவது ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் கூகுளில் இருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஏதாவது உமன்ஸ் வேர் அந்த மாட்டம், ஏதாவது ஷாப்பிங் பண்ணுற மாட்டம் ஏதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து கூட ஆட் பண்ணலாம். சும்மா உமன்ஸ் வேர், வியர், சாரி ஸ்பெல்லிங் ஸ்டாப்பாக போட்டிருக்கணும். உமன்ஸ் வியர், பேக்ரவுண்ட், ஷாப்பிங், ஷாப்ஸ், பேக்ரவுண்ட் இமேஜஸ். ஸோ அதை பார்த்தீங்களா? இந்த மாட்டம் உமன்ஸ் வேருக்கு நீங்கள் இந்த மாட்டம் கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒரு ஷாப்பிங் இமேஜ், ஏதாவது நீங்கள் நெட்டில் இருந்து எவ்வளவோ இருக்குது நெட்டில், ரைட்? ஓகே, எதையாவது எடுங்க. இப்படி தானே வெப்சைட் இருக்கும். கரெக்டா? ஓகே, இந்த மாட்டம் நீங்கள் ஏதாவது வந்து நெட்டில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது ஏதாவது நல்ல டார்க்காக இருக்கிற மாட்டம். சரி, இப்போ நான் இதை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் இமேஜஸ். எங்கே போய் சேவ் பண்ணுறதுன்னா, சரி இப்போதைக்கு நான் வெளில ஓப்பனாக போடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். டெஸ்க்டாப்பில் ஓகே, இப்போதைக்கு சும்மா டம்மிக்கு போடுறேன். இப்போ ஃபைலு, ஓ சாரி இதில் வந்து பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் டிவைஸில் டெஸ்க்டாப்பில் அந்த உமன்ஸ் அந்த பிக்சரை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, ஐ திங்க் இதை நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு இதோட தூக்கிட்டு அப்புறம் பண்ணிக்குவோம் அதை. ஓகே, இதுதான் என்கிட்ட இந்த பேக்ரவுண்ட் இருக்குமா? இப்படி தான் இருக்கும். இதுதான் பேக்ரவுண்டாக இருக்குமா? இதில் இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். உங்களை அந்த லிங்க் கிளிக் பண்ண டைமே ஓப்பன் பண்ண டைமே இந்த மாதிரி தான் பேஜ் வருமா? இதில் நீங்கள் டிசைன் பண்ணுங்க. அவ்வளோதான். இதில் அப்போ அந்த வேர்டு ஆட் பண்ணுங்க. நல்லா இந்த வேர்டுக்கு இது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேர்டிங்ஸ் அதே மட்டும் போடுங்க. அதே மட்டும் மீனா உமன்ஸ் வியர். அவ்வளோதான். வந்துருமா? புரியுதுல உங்களுக்கு? அதுக்கப்புறம் அதே மட்டும் ஹோமு இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா?
ஒரு நேவிகேஷன் பார் வச்சுக்கோங்க. ஹோம், அபவுட், கான்டாக்ட், ஓகே, லாகின். ஸோ இந்த மாட்டம் ஏதாவது நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்கும்? ஒரு சென்டர்ல ஒரு டு ரெஜிஸ்டர் நவ், ஓகே, டு ரெஜிஸ்டர் அண்ட் கெட் 50% ஆஃபர் அப்படிங்கிற மாட்டம் ஏதாவது நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம போடுறதா எல்லாம் இந்த வெப்சைட்ல டு ரெஜிஸ்டர் அண்ட் கெட் 50% ஆஃப். டு ரெஜிஸ்டர் and get 50% offer now. Offer now அப்படினா கொடுத்துருவேன். இத சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, புரிஞ்சா? இது புரியுதுமா உங்களுக்கு? இப்படிதான் வெப்சைட் இருக்கும். கரெக்டா தானே? இந்த மாட்டம் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வச்சு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஸோ டு ரெஜிஸ்டர் அண்ட் கெட் 50% ஆஃபர் நவ். ஓ, அப்போ இதுக்கு கீழே ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பட்டன் மட்டும் வச்சுட்டு ஓகே, ஒரு ரவுண்டா ஒரு பட்டன் கூட அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பட்டனுக்கு வந்து ஒரு வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் ரெஜிஸ்டர் நவ். அவ்வளவுதான். அப்ப இந்த பட்டன் அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணா எனக்கு அடுத்த பேஜ்ல ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகணும். அப்ப அந்த ஃபார்முக்கு ஏதாவது டிசைன் பண்ணுங்க. ஓகேவா? சும்மா அது ஒரு நீங்களாவே ஏதாவது ஒரு ஃபார்ம் பாருங்க. ஒன்றும் இல்லை, ரெஜிஸ்டர் ஃபார்ம் இமேஜஸ் எதையாவது ஒன்று ஓப்பன் பண்ணி நெட்ல இருந்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்களே அதை ஓனா இது பண்ணாலும் சரி. ஓகேவா? உடனே இந்த பட்டனை கிளிக் பண்ண டைமே எனக்கு வந்து அடுத்து என்ன வரும்? இந்த அடுத்த இது வந்துடும். ஓகே, அப்ப ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண டைமே எனக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்துடும். ஓகேவா? இவ்வளவு பெருசா இருக்கு, சாரி. அடுத்த பேஜ்ல போடும். இது புரியுதுலமா உங்களுக்கு? மீனா எப்படி பண்ணணும்னு புரியுதுல? எஸ் ஆர் நோ? சொல்லுங்க மீனா, புரியுதுல உங்களுக்கு? ஹலோ, புரியுது சார். இந்த மாட்டம் நீங்க ஒரு ஒரு அஞ்சு கிட்ட பேஜ் வர மாட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி இருக்கும். ஓகேவா? அவன் ரீஷர் கிளிக் பண்ண டைமே எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். நீங்க டாக்குமெண்ட் எழுதணும் கீழே. டு யூசர் கிளிக், இஃப் யூசர் கிளிக் ரெஜிஸ்டர் நவ் பட்டன் திஸ் பேஜ் வில் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட் மட்டும் நீங்க ரெடி பண்ணணும். அதை வந்து இங்க கீழே இப்படி ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? அப்ப இந்த மாட்டம் தான் இருக்கும். சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் வச்சிருக்கேன். சரி, இது அவன் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு ஓடிபி மாட்டம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதுக்கு ஏதாவது ஒன்று பாக்ஸ் போட்டு யுவர் ஓடிபி இஸ் செக் யுவர் மெயில் அந்த மாட்டம் ஏதாவது வரும். அதுக்கப்புறம் அது அட்மின் எப்படி லாகின் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவான்? அது வெரிஃபை பண்றதுக்கு அட்மின் ஓப்பன் பண்ணுவான்ல, அதான் மேல லாகின் இருக்குல்ல, அட்மின் லாகின், அதை கிளிக் பண்ணா அந்த லாகின் பேஜ் வரணும். அந்த லாகினை சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அவங்களோட அந்த ஓடிபி நம்பரோட ஜென்ரேட் ஆகும். அங்க புரியுதா? அது பக்கத்துல வெரிஃபைன்னு இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, ஸோ இந்த மாட்டம் நீங்க வந்து ஒரு இது நீங்க உங்களோட கற்பனை, என்னோட கற்பனைக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களோட கற்பனைக்கு என்ன தோணுதோ இந்த மாட்டம் இப்போ இந்த 1 2 ஒரு இதே மாட்டம் ஒரு 5 இல்ல 6 இது எத்தனை நாள் பண்ணுங்க, 10 கூட பண்ணுங்க, ஒண்ணுமே இல்லை, பொறுமையா பண்ணுங்க. ஓகே, எவ்வளவு உங்களால முடியுமோ அதுல ஒரு ப்ராஜெக்டா உங்களால பண்ணிட்டு வர முடியுமா? பண்ண முடியும் தானம்மா? இதுதான் ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க. ஏன்னா இதை தான் வந்து நீங்க கஸ்டமர்கிட்ட போய் காட்டுவீங்க. இதை ஆக்சுவலா ஒரு டூல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் நமக்கு அந்த அளவுக்கு போக தேவையில்லை, ஒரு பேசிக்கா தெரிஞ்சா போதும். ஓகே, அப்ப உங்களுக்கு அப்ப டிசைனும் பண்ண தெரியும், என்ன மாட்ட ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கு எப்படி நம்ம பேக் அண்ட் ஆட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாட்ட நான் சொல்லி கொடுக்கறது. புரியுதுலமா? எஸ் ஆர் நோ? புரியுதுல? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க மீனா. இல்ல சார்.
ஓகே குட். ஸோ அப்போ இந்த மாட்டை நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. என்ன டைட்டில்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுதான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை. ஒரு ஃப்ளவர் ஷாப்பு இல்லை ஏதாவது ஒன்று, ஒரு ஃபுட்டு கடை, ஹோட்டல் வைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ ஓகே அதை நீங்கள் பண்ணிட்டு எனக்கு காமன் குரூப்பில் சார் டுடே அசைன்மெண்ட் அப்படின்ட்டு எனக்கு நாளைக்கு கிளாஸுக்குள்ளே நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? ஓகே தானே? ஓகே. ஸோ நாளைக்கு கூட நம்ம ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கூட கனெக்ட் பண்ணலாம், ஒரு ஈவினிங்கை கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? புரியுதுலாமா? ஓகே. நாளைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு மற்ற கான்செப்டை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஹச்ஆர்கிட்டே நான் பேசணும். இப்போ இப்படி இந்த ஐடியாவை நான் சொல்லணும். இந்த மாட்டம் நான் பேக் அண்ட் வந்து வீக்கெண்ட்லையும் ஃப்ரண்ட் அண்ட் வந்து வீக் டேஸ்லையும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நான் பேசி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு உங்களுக்கு நான் அஃபிஷியல் மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ வேறு எதுவும் கேட்கணுமா? வேறு எதுவும் கேட்கணுமா? சொல்லுங்க மீனா, ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். சரி ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இதை போய் பண்ணிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடினா என்ன தெரிஞ்சிருக்கும், அதில் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு பேசிக்காக என்ன பண்ணணும், நான் இப்படி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்? அப்போ தான் புரியும். ஓகே எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் கடைசியில் நீங்கள் மனசில் நினைக்கிற டிசைனை உங்களால் கொண்டு வர முடியும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஓகேவா? இது நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. மற்ற பசங்களும் கனெக்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கு. ஓகே. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே. ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணிடுவோம். ஓகே. ஒரு ஃபஸ்ட்டு 2 வீக்குக்கு தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே தானே? ஓகே. ஓகேம்மா சூப்பர். ஓகே நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே நான் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. நான் டைம் உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிற டைமில் நான் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே சார். நாளைக்கு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளே எனக்கு இந்த டாஸ்க்கை வந்து காமன் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. அதே மட்டும் பண்ணி எப்போனாலும் அனுப்புங்க. ஓகே. ஓகே. யா. ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ. லெட்ஸ் சி